இப்ப வந்து இந்த பெர்ஃப்யூம்க்கு எத்தனால் மிக்ஸ் பண்ணீங்களா? ஆமா. அத்தருக்கு ஏன் அது மிக்ஸ் பண்ணாம டைரக்டாவே இது பண்றீங்க? ஆக்சுவலா வந்து அத்தருங்கிறது வந்து ஆயில் தானே உங்களுக்கு. இது என்ன பண்ணுதுன்னா ஆயில வந்து இது வந்து டைல்யூட் பண்ணுது. எத்தனால் டைல்யூட் பண்ணி உங்களுக்கு டென்சிட்டி கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து ஒலிபிசிட் அத்தர் ஓகேங்களா. இது பாத்தீங்கன்னா வந்து எல்லோ கலர்ல இருக்கா. இது எப்படி அப்ளை பண்ணணும்னா உள்ளங்கையில வந்து அப்ளை பண்ணணும். நிறைய பேர் இங்க வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க. நான் ஏன் இங்க அப்ளை பண்ண வேணாம்னு சொல்றேன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிகமா சில பேருக்கு ஸ்வெட் வரும். இந்த ஸ்வெட் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ரோலானுக்குள்ள உள்ளக போயிட்டு உங்க ஸ்வெட்டும் இதுவும் சேர்ந்து என்ன ஆகும்னா ஸ்மெல்ல டிகிரேட் பண்ணிடும். ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ண ஸ்மெல் வந்து ஒரு 5th டேல வந்து ஸ்மெல் இப்படியே மாறி இருக்கும். அதே முக்கியமா என்னதுன்னா என்னென்ன பண்ணக்கூடாதுன்னா ஹீட்டான இடத்துலயோ சன்லைட் டைரக்டாவோ நம்ம வந்து பெர்ஃப்யூமே அத்தனை வைக்க கூடாது. முக்கியமா நிறைய பேர் வந்து ஆபீஸ் போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆக்டிவா பைக்ல டிக்கில வைப்பாங்க. ஸோ ரொம்ப ஹீட் ஆகும். ஹீட் ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் வந்து உங்களுக்கு வேரியேஷன் வரும், ரியாக்ஷன் ஆகும். மற்றபடி நீங்க இதை வந்து நீங்க ஒரு டார்க் ரூம்லயோ நார்மல் டெம்பரேச்சர்லயோ நீங்க கபோர்ட்ல வச்சீங்கன்னா வச்சுக்கலாம், நீங்க வந்து என்ன சொல்றது நீங்க 2 வருஷமே ஆனாலும் ஸ்மெல் பக்காவா இருக்கும். ஓகேங்களா. இது எப்படி அப்ளை பண்ணணும்னா உள்ளங்கையில வந்து போட்டணும். இந்த அளவுக்கு போட்டுட்டு ஜஸ்ட் 2 டேப் அவ்வளவுதான் பண்ணிட்டு நம்ம எங்க வந்து வேர்வை நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ல போடுமோ அங்கதான் போடணும். அது நான் அப்படிதான் ரெக்கமெண்ட் பண்றேன். நான் சில பேர் ஸ்கின்ல போட சொல்லுவாங்க, நான் ஸ்கின்ன ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கும். சில பேர் சாஃப்டா இருக்கும், சில பேர் நார்மலா இருக்கும், சில பேருக்கு இரிட்டேஷன் ஆகும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா தேய்ச்சிட்டேன் இங்க ஷோல்டர்ல, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அதே மாதிரி தேய்ச்சிட்டு காலர் அப்புறம் செஸ்ட் இங்கெல்லாம், அப்புறம் இந்த சைடு இங்கெல்லாம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா ஸ்வெட் வரும். சோ பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்மெல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா மத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கிராஸ் பண்ணாவே தெரியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு பொருள் உங்க கூட இருக்கும்போது உங்க மைண்ட் அப்படியே வந்து செட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஜிம்முக்கு போறீங்க, உங்களுக்கு ஸ்வெட் வரும் ஓகேங்களா. அந்த ஸ்வெட் வந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கொஞ்ச நேரம். ஆனா நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க வீட்டுல உங்களுக்கு வந்து என்னப்பா இந்த ஸ்மெல் இருக்கு கண்டிப்பா கேட்பாங்க. அவங்களுக்குமே சரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ஸ்மெல் வந்து மறந்துடும். இதுதான் கான்செப்ட். ஓகே.